தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் வாயவே திறக்க மாட்டாரு. எவ்வளவு குற்றச்சாட்டுகளை நாங்கள் அடுக்கி சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்றோம், ஆனால் இன்னமும் மௌனமா இருந்தா எப்படிங்க அப்படின்னு சொல்லி திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே கொஞ்சம் கூட கூச்சம் தயக்கம் எதுவுமே இல்லாம வாயத்தரங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்சை மாட்டிட்டு போனாங்க. ஆனா அப்படி கொந்தளிச்ச கூட்டம் எல்லாம் இன்னைக்கு ஏண்டா முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாயை திறந்து பேசினாரே, நம்மளோட அரசியல் எதிர்காலத்தையே முடிச்சு விட்டுருவார் போல, நம்ம பண்ண ஊழல்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு புரியக்கூடிய வகையில வெளிச்சம் போட்டு படம் காமிச்சிட்டாரே அப்படின்னு கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல திமுக அவசரப்பட்டு தேவையில்லாம வாயை விட்டுருச்சு அப்படின்னு திமுக தொண்டர்களும் உறுப்பினர்களுமே கதறிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக வழக்கம் போல எந்த இடத்துல பதுங்கணுமோ அந்த மாதிரி பதுங்கிட்டு விஜய் அடிச்ச அடியில இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையுமே அலற விட்டிருக்கார் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவே ஆக்கிரமிச்சிருக்காரு. அவர் என்னென்ன விஷயங்கள் பேசினாரு, என்னென்ன செய்கை செஞ்சாரு, அதுல எது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆச்சு, எதனால இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங்ல விஜய் இருக்கிறாரு, இப்படி ஏகப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல நடந்திருக்கு. உண்மையிலேயே சட்டமன்றத்தில் என்ன நடந்தது, விஜய் அவர்கள் பேசியது அந்த அளவுக்கு திமுகவை இரிட்டேட் பண்ண காரணம் என்ன, இப்படி ஒட்டுமொத்தமா ஏகப்பட்ட கேள்விகள் தாவேக்காவை நோக்கி எல்லாருமே கேட்கறாங்க பாக்குறாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் வாயை திறந்து பேசணும்னு சொன்ன கூட்டம் தான் இன்னைக்கு ஏண்டா முதலமைச்சரை பேச சொன்னோன்னு கதறி அடிச்சுட்டு சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நடிகரா இருந்த போதே நமக்கு தெரியும், அவர் சினிமால படத்துல அவ்வளவு ஆக்ஷன் பண்ணுவாரு, அவ்வளவு நடிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு. ஆனா மேடைகள் அப்படின்ற போது ரொம்ப கூச்ச சுவாபமா ரொம்ப அமைதியா தான் பேசுவாரு. சொல்ல போனா பேசவே மாட்டாரு. அப்படி இருந்த ஒருத்தர், அதனாலதான் அவர் அரசியல் கட்சி துவங்கும் போதெல்லாம் ஏங்க வாயை திறந்து பேசணுங்க, பேசுற இடம் தான் அரசியல் களம், இந்த இடத்த இவரெல்லாம் எப்படி வந்து நிலைக்க போறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாநாடுல இருந்து, மக்கள் சந்திப்புல இருந்து, நிர்வாகிகள் சந்திப்புல இருந்து விஜய் இப்படியெல்லாம் பேசுவாரான்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே வாயை பொளக்கிற அளவுக்கு, விண்ணை பிளக்கிற அளவுக்கு அவரோட பேச்சுக்கள் எல்லாம் அமைந்தது. கடைசியா சொல்லணும்னா இந்த தேர்தலில் முடிகிற வரைக்கும் யாருமே நம்பல விஜய் ஜெயிப்பாரு, முதலமைச்சர் ஆவாருன்னு. அதுதான் அவர் போற இடமெல்லாம் சொன்னாரு, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, நான் தான் ஜெயிக்க போறேன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் வென்று ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆனா சட்டமன்றத்துக்குலாம் இவங்க புதுசுங்க, இவங்க எப்படிங்க சட்டமன்றத்தை கையாள போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேலி கிண்டல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தாங்க. 3 நாட்கள் சட்டமன்றத்தை பார்க்கும்போது நமக்கே கோபம் வந்தது. ஏன்னா புதுசா ஒருத்தவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த இளைஞர்கள் எல்லாத்தையுமே திமுக கொஞ்ச நஞ்ச கிண்டல் பண்ணதில்ல, ரொம்ப அவங்கள நாகரிகம் இல்லாத முறையில வந்து அவங்க எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணாங்க. இவரெல்லாம் ஒரு அமைச்சரான்ற ரேஞ்சுக்கு தான் அவங்க அணுகக்கூடிய முறை இருந்தது. வெளியில போய் சட்டமன்றத்துக்கு வெளியில போய் மேடைகள் அவங்க பேசக்கூடிய விஷயம், அமைச்சர் குறித்து ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணாங்க. சட்டமன்றத்தில் இதே வேலைகளை பண்ணாங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் சமூக வலைதளங்கள்ல, அது விஜய் அவர்களை பேசினாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எப்படி விஜய் அவர்கள் முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்லி 3 தற்கூரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாதிரி வேலைகளை பண்ணாங்க. ஏன்னா ஒரு சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும், எப்படி வந்து இயல்பா இருக்கணும், எந்த மரபை மீறக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒட்டுமொத்த மக்களும் தேர்வு செஞ்சு தொகுதி சார்பா பிரச்சனைகளை போய் பேசுங்க அப்படின்னா அங்க போயிட்டு கலக்க போகுது யாரு, அசத்த போகுது யாரு, காமெடி தர்பார் இந்த மாதிரி நிகழ்ச்சியில பங்கேற்கிற மாதிரி உட்காந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அவையில மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சார் சபாநாயகர். அதே போல தொடர்ந்து முதலமைச்சர் ரொம்ப ஏளனமா பேசிட்டு இருந்தாங்க. எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்காம அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. ஆனா நமக்கு தெரியும் கண்டிப்பா அவரோட பதிலுரையில சரியான தாக்கம் இருக்கும், பதிலடி கொடுப்பாருன்னு. அதே போல முதலமைச்சர் பேசணும், வாயே திறக்க மாட்டாரு, வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி பேட்சை போட்டு நின்னுட்டு இன்னைக்கு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்சா நீங்க இதை தான் பேசணும், அதை தான் பேசணும், இந்த வார்த்தையை பேசக்கூடாது, அந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு வழக்கம் போல அண்ணன் விஜய் கிட்ட தேவையில்லாம போய் வம்பிழுத்தாங்க. ஆனா அவரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், அமைதியா இருப்பாரு. ஆனா அமைதியா இருந்தே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒருத்தர், சம்பவம் பண்ணக்கூடிய ஒருத்தர். இவங்க சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் பதிலடி கொடுத்துட்டே வர்றாரு. அதுல முக்கியமா சொல்லணும்னா, எங்க அமைச்சர்களுக்கு, எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, எங்க கட்சிக்கு ஏன் எனக்கே எதுவுமே தெரியலன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றது சரிதான், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, மக்கள் காசை, மக்களோட உழைப்பை திருட தெரியாது, அதையும் நாங்க தெரிஞ்சுக்கவும் விரும்பல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, டிரான்ஸ்பர் வாங்கி தரோம், அந்த விஷயத்தை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கமிஷன் வாங்க தெரியாது, ரோடு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட் சொல்லி அதுலயும் பணத்தை வந்து எங்களுக்கு சுருட்ட தெரியாது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. இது சொல்லும் போது திமுக அதிமுக 2 கட்சிக்கும் உறுத்தும்ல, உண்மையிலேயே அந்த கட்சிகளுக்கு உறுத்தும் இல்லை. ஏன்னா அந்த கட்சி எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் பல வேலைகளை பண்ணி தில்லுமுள்ளு தில்லாலங்கடி வேலை பண்ணி எவ்வளவு பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க, எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு நிலுவையில் இருக்கு, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு, அப்படியே கொந்தளிப்பு ஆரம்பிக்குது. உடனே டக்குன்னு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, திடீர்னு முதலமைச்சர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. டாஸ்மாக்ல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி பணம் எல்லாத்தையும் வெளியில ஏத்திருக்காங்க கட்சி நிதிக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு.
இதுக்கு உடனடியாக சரவடியா எந்திரிச்சு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எப்படி நீங்க எங்களை பார்த்து அப்படி சொல்லலாம், நாங்களாம் அப்படி பண்ணவே மாட்டோம், நாங்க வந்து ஊழல் லஞ்சத்துக்கு பெயர் போக அந்த நேர்மையான காமராஜர் ஆட்சியை கொடுத்தோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரா பில்டப் பண்ணி, இந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை நீங்க திரும்ப பெறணும், சபாநாயகர் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுகவை கிட்டத்தட்ட வெளுத்தெடுத்து துவைச்சு காய போட்டு அயன் பண்ற அளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யார் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் பொறுமையா இருந்தாரு, ஆனா அவரை பேச விடாம தடுத்து நிறுத்தினாங்க, மிகப்பெரிய அமளியில ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய காரசாரதமான விவாதம் நடந்தது, அமைச்சர்கள் பதிலடி கொடுக்குறாங்க, ஆதவர்ஜுனா பேசுறாரு, அவை முன்னவர் பேசுறாரு, எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க நேற்று அவை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, நீங்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னதுனாலதான் நாங்க எல்லாருமே கிளம்பி போனோம், போனதுக்கு அப்புறம் பார்த்தா அமைச்சர் மீண்டும் எங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டே இருக்காரு, இது வந்து மரபை மீற செயல் இல்லையா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு, அவங்க வெளிநடப்பு செஞ்சு போயிட்டு தான் நாங்க வீட்டுல போய் டிவியில பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்க வெளிநடப்பு செய்ய போகும்போது அவை முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எந்த வகையில நியாயம்? அதை வந்து சபாநாயகர்கிட்ட முறையிடுறாங்க, நாங்க வெளியில போயிட்டோம்ல, அப்புறம் ஏன் நீங்க அவையை நடத்துறீங்க அப்படின்னு. இது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமான கேள்வி அப்படின்றது அரசியலை கவனிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவராகட்டும், அதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும், இவங்க யாருக்குமே ஒரு விஷயம் புரியல. இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, என்ன விவாதம் பண்றாங்க, இது எதையுமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் பேரை வச்சு திட்டம் போட்டு விவாதம் எப்படி நடக்கும்னா, நீங்க கமிஷன் அதிகமா வாங்குறீங்க, நாங்க வாங்குறோமா, அப்படிதான் விவாதம் நடக்கும். அதனால யாருமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பல கோடி நபர்கள், இளைஞர்கள், பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, வயதானவர்கள் கூட இன்னைக்கு சட்டமன்றத்தை லைவா பாக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதன் அரசியலுக்கு வந்த பிறகுதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்க, விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு அவரையுமே கவனிக்கிறாங்க. அதனாலதான் சட்டமன்றத்தை லைவா பாக்குறாங்க. இவங்க இவ்வளவு வேலைகள் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தால் காழ்ப்புணர்ச்சி அரசியல், வன்ம அரசியல், அவதூறு அரசியல், அதைத்தான் முதலமைச்சர் சொன்னாரு. அதுக்கப்புறம் சரவெடியா வெடிக்க தொடங்கினார் முதலமைச்சர் விஜய். இவர் பாட்டுக்கு ஏதாவது பதிலுரை கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. அவரை சும்மா இருக்கிறவரை சொரிஞ்சு விட்டு இவர் திரும்பவும் என்ன சொல்றாரு, அழுத்தம் திருத்தமா சொல்றேன், கொள்ளையடிச்சிருக்கீங்க பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல, நாங்க மக்கள் காசு ₹1 தொட மாட்டோம், தொட்டவும் விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடியும் தொட்டவங்களை விட மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இது நேர்மையான விஷயம், நியாயமான விஷயம். இதை சொல்லும் போது குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்ற மாதிரி நீங்க ஏன் கோவப்படணும்? ஆதவர்ஜுனா அதை தான் சொல்றாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் நாங்க சொன்னோம், ஆனா நாங்க திமுகன்னு சொல்லல, உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் எந்திரிச்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா அடுத்து விஜய் ஒவ்வொரு ஊழலையா வெளியில விடுவாருன்றது தெரியும். அதனால வழக்கம் போல டிராமாவை போட்டு நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம்னு தயாராயிட்டாங்க. ஆனா போற வரைக்கும் அண்ணன் விஜய் அவர்கள் சாட்டையடி சவுக்கடியா வெளுத்து எடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பொறுமையா இருந்தோம், இதுக்கப்புறம் என்னென்ன ஊழல் நடந்துச்சோ எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு படம் காமிச்சிருவோம். இதுல இன்னொரு ஒரு ட்ரிக் யூஸ் பண்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்தையும் நாங்க தான் வழி அனுப்பி வச்சோம், எங்க தயவுல தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்க, உங்க தயவுல இந்த ஆட்சி நடக்கல, மக்கள் தயவுல நடக்குதுன்னு அவர் சொன்னாரு. நீங்க அனுப்பி வச்ச நபர்களுக்கு நாங்க மினிஸ்ட்ரி கொடுத்தா பின்ன எதுக்கு கதறீங்க? அவங்க தான் நீங்க அனுப்பி வச்ச நபர்கள்ல, அப்ப நீங்க சந்தோஷம் தானே படணும், ஏன் கதறீங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேரா கேட்டாரு. உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் வழக்கம் போல மிகவும் ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான அரசியல் ஒண்ணு பண்ணாரு, வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. வெளியில போயிட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்திட்டு பாரபட்சம் நடத்துறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ண போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு பேசிய பேச்சுன்றது தமிழ்நாடு சட்டமன்றத்துல வரலாற்று பதிவாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கட்சி ஊழல் பண்ணுச்சு அப்படின்றத உறக்க முதலமைச்சர் எதிரில் உட்காந்து பேசியிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய வாயவே திறக்கலன்னு சொன்ன ஒரு மனுஷனை வெறுப்பேத்தி அவரை பேச வச்சு இவங்க கட்சியை இவங்களே காலி பண்ணிட்டாங்க. நிறைய மீம்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. திமுக வாயத்தரன்னு அவரை வம்பிழுத்துட்டே இருந்தது, திமுகவோட வாயிலே அவர் மிதிச்சிட்டாரு அப்படின்லாம் பல பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதனாலதான் நம்ம சொல்றோம், அரசியலா பண்ணணும். சட்டமன்றம்ன்றது என்ன? ஒரு மக்களின் பிரச்சனையை மக்களின் பிரதிநிதி போய் அங்க பேசுறது. உங்க தொகுதி மக்கள் இப்படிதான் சொன்னாங்களா? அங்க போய் விஜயை வம்பிழுத்துட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு வாங்கன்னு அவர் தான் சொல்றாருல. ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லுங்க, நான் உள்வாங்கிக்கிறேன், செயல்படுத்துறேன்னு. ஆனா தொடர்ந்து நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, அவரை பேசவே விடக்கூடாது, அவரை வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படிலாம் சொல்லணும்னு. அவை குறிப்பிலிருந்து பார்ட்டி ஃபண்ட் வேர்டை நீக்குங்க அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. ஆனா உதயநிதி கடந்த ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளவு பேச்சுக்கள் பேசியிருப்பாரு. சட்டமன்றத்தில் 3 நாட்களுக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாரு. சோஃபா மாடல், நீங்க வந்து கெரியரின் உச்சம், சாப்பாட்டு கேரியர், இப்போ வந்து ஃபியூஸ் கேரியர், எவ்வளவு ஏளனமான பேச்சு. இதெல்லாம் அவை குறிப்பில் சேர்க்க முடியுமா? நீங்க பேசுற அரசியலை பத்தி ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், உங்களை எல்லாரும் உசுப்பேத்தி விட்டு உங்க உடம்ப ரணகலமாக்குறதுக்கு வேலையை பார்க்குறாங்க. நீங்க தயவு செய்து சட்டமன்றத்தில் வந்து ஒப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாட்டி படிச்சுட்டு வாங்க, இது சரியா தவறா அப்படின்னு. அதனாலதான் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு ட்ரிகர் ஆகி இவ்வளவு தூரத்துக்கு பதிலடி இல்லை,
சரியான சவுக்கடி சாட்டடியை கொடுத்து மக்கள் கிட்ட படம் போட்டு காமிச்சிட்டாரு. நீங்க எந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலை பண்றீங்கன்னு, யாரை விட மாட்டோம்னு சொல்றாரு. எதுக்கு விடணும்? யாரையுமே விடக்கூடாது. மக்கள் காசு ₹1 திருடி இருந்தா கூட டிவிகே அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத மிகப்பெரிய முன் உதாரணமா இருந்து காட்டணும். அதைத்தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு தான் மாற்றம்னு சொல்லி இவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான ஒரு நாகரிகமா ஒரு கேள்வி கேட்டார் சபாநாயகர் கிட்ட முதலமைச்சர் அவர்கள். சபையில எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. நான் உங்களை பத்தி பேசலாமா கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணலாம்னு சொல்லும்போது, நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, தமிழ் தாயை வாழ்த்தை வச்சு எப்படி அரசியல் பண்றீங்க, ஆனா இதே கலைஞர் நூற்றாண்டு விழாவில் இதே தமிழ் தாய் வாழ்த்தை மறைச்சிட்டு தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு. அப்பெல்லாம் நீங்க அமைதியா இருந்துட்டு இப்ப எனக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒருபோதும் நடக்காது. மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே போல உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி காட்டாட்சி போல பேய் ஆட்சி போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுருக்கமா நச்சுன்னு ஒரு அடியை கொடுத்துட்டாரு முதலமைச்சர். நீங்க பேய் ஆட்சின்னு சொல்றதுக்கு பிசாசுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண ஒரு ஆக்ஷன் தான். சபாநாயகர் கிட்ட கேட்கிறாரு, நான் அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அவங்க வெளியில போயிட்டாங்க. ஆனா அவங்க டிவியில போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட பெர்மிஷனோட நான் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்டு ஃபினிஷ்னு சொல்லிட்டாரு. இதுதான் திமுக தனக்குத்தானே வேட்டு வச்சுக்கிட்டதுக்கான உதாரணம். அவர் பாட்டுக்கு பதிலுரை கொடுத்துட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா சம்பந்தம் இல்லாம அவரை ட்ரிகர் பண்ணி அவரை கிண்டல் பண்றது, ஏளனம் பண்றது, நையாண்டி பண்றது, இப்படி எல்லாம் பண்ணா நாங்களும் திருப்பி அடிப்போம்னு சொல்றதுக்கு இன்னைக்கு சரியான ஒரு சான்றா இருந்திருக்காரு. எனவே மீண்டும் ஒரு முறை சட்டமன்றம் என்பது எதற்காக துவங்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன, அங்க என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது, என்ன வார்த்தை பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத திமுக அதிமுக 2 கட்சிகளும் படிச்சுட்டு வரணும். அரசியல சீனியாரிட்டி அப்படின்றது கொள்ளையடிக்கிறதுல மட்டும் இல்ல, மக்களுக்கு சேவை செய்வதிலுமே சீனியாரிட்டி இருக்கு. மக்கள் சேவை அப்படின்றது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு முழுக்க முழுக்க குடும்ப தேவை, தனக்கு தேவைதான். அந்த அரசியலை கைவிட்டுட்டு சட்டமன்றம் அப்படின்றத பொதுமக்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்க. அதனால இனிமேலாவது நேர்மையா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கக்கூடிய வகையில மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுங்க. இல்ல இப்படித்தான் நாங்க விஜய் கிட்ட போய் வம்பிழுத்துட்டு நாங்க வாயிலேயே வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு யாரும் முடியாது. மக்கள் மத்தியில உங்கள் முகத்திரை கிழிக்கப்படும். அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சரால் நீங்கள் போடக்கூடிய அத்தனை முகத்திரைகளும் கிழித்தெறியப்படும்.